கட்சியை விட்டு டிவிகே பக்கம் போன மாஜி திரு செங்கோட்டையனை கூட கடுமையா அட்டாக் பண்ணி பேசிட்டாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி. ஆனா இன்னமும் தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய அட்டாக் பண்ணல, சாப்டாவே பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க சமாச்சாரம் அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட விசாரிச்சோம்னா, காங்கிரஸ் கட்சியை பெருசா நம்பிட்டு இருந்தாரு கூட்டணிக்காக திரு விஜய். ஆனா பீகார்ல படுதோல்வி அடைஞ்ச உடனே அவங்க டிஎம்கேவே போதும்பா அப்படின்னு அங்க போய் டோட்டலா சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த கேட்டு இழுத்து பூட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் திரு டிடிவி தினகரனுடைய அமமுக பொதுச் செயலாளர், அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ், இவங்களெல்லாம் டிவிகே பக்கம் போற மாதிரி அவங்க ஒரு ரூட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சுட்டு இருந்திருந்தாரு விஜய். ஆனா அவங்களையும் இப்ப உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இப்ப லேட்டஸ்டா திரு ஓபிஎஸ் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. அவருமே இங்க வந்து நான் தனி கட்சின்லாம் எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு பேசியிருக்காரு. ஒருங்கிணைந்த அதிமுகன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக ரூட்ல என்டிஏ கூட்டணியில அவர் ஐக்கியமாகிறத பெருசா எதிர்க்கல அதிமுக. இங்க ரூட் கிளியர்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் இப்ப செக் வச்சதால விஜய் அவரு தனித்து விடப்படலாம். கடைசி நேரத்துல வலிமையான திமுக கூட்டணியை தோற்கடிக்க ஒரு வலிமையான எதிர்க்கட்சியோட கூட்டணி சேர்ந்தாதான் முடியும்னு யோசிச்சு இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு கூட்டணியில. ஏன்னா எல்லோருடைய இலக்கும் டிஎம்கேவை கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதால தான் கடைசி நேரத்தில் கூட தேர்தல் வரலாறுல பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள்.